தாத்தா ரொம்பவே தயக்கத்தோட விஜய் கிட்ட, காவேரி உனக்கு ஒரு மேட்ரிமோனி சைட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அந்த சைட்டை காட்ட இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் காவேரி மேலே கொஞ்சம் கோவமும் வருது. அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையாகவே இதை ஹேண்டில் பண்ணலான்னு இருக்க, இன்னொரு பக்கம் அம்மாவும் சாரதாக்கு கால் பண்ணி கதையெல்லாம் கேட்டு தூங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போன விஜயும் அம்மாவை தூங்க வச்சுட்டு சாரதா கிட்ட காவேரி பண்ண விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சாரதாவுக்கு செம்ம கோவம் வருது. அதனால் அவங்க உடனடியாக காவேரி கிட்ட போயிட்டு, நீ அப்படி மனசில் என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கன்னு அவங்கள சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் என்கிட்ட இருந்து எதுக்காக இதெல்லாம் மறைச்சன்னு கேட்க, ஆனால் காவேரியும் நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம தானே அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் எப்படியும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு சாரதாவும் உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீயே அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானன்னு கேட்க, ஆனால் காவேரியும் இங்கே பாருமா, மறுபடியும் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்காத, இங்கே பாரு நான் அவங்க மேலே இருக்க அக்கறையால் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. சாரதாவும் ஏண்டி நீ அப்படி நினைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க, காவேரியும் அவரோட ஒய்ஃபை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு என்கிட்ட அப்படி சொல்லிடும்போது இன்னுமே அவரோட மனசுக்குள்ளே அவங்களோட ஒய்ஃப் தான் இருக்காங்கன்னு தோணுது. இப்படி வேற ஒருத்தவங்களை காதலிக்கிறவங்க என்னால் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது, இதுக்கப்புறமா நீ இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாதுன்னு அங்கேருந்து கோபத்தோடு கிளம்பி போகிறாங்க. இதை பற்றி நம்ம கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் யமுனாவும் ஏன் தான் இவ இப்படி இருக்காளோன்னு கேட்க, சாரதாவும் பேசாமல் இவகிட்ட நான் உண்மையவே சொல்லிடலான்னு தோணுதுன்னு சொல்ல, ஆனால் யமுனா தான் கொஞ்சம் பொறுமையாரு, விஜய் மாமா எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்கன்னு சாரதாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்காவும் நானும் விஜய் கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் காலையிலேயே தாத்தா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்க, இந்த மாதிரி மேட்ரிமோனி சைட்லேருந்து ரெகுலராக அவங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குன்றதை சொல்கிறாங்க. உடனே விஜயும் அந்த சைட்டை டெலீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓடிபி யாருக்கோ போகிற மாதிரி காட்டுது, பட் அதை டெலீட்டே பண்ண முடியல. இதை பார்த்துட்டு தாத்தாவும் விஜயும் குழப்பத்தோடு இருக்கும்போதே காவேரி கரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி, எதுக்காக நீங்கள் சைட்டை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க, டெலிட் பண்ண பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் இருந்து தான் விஜய்க்கு கரெக்டாக அந்த ஓடிபி காவேரிக்கு தான் போயிருக்குன்னு நல்லா தெரிய வருது. அதனால் அவங்க உடனடியாக ஃபோனை வாங்கி, தாத்தா ஒன்றும் பண்ணலை, நான் தான் அதை டெலிட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆமாம் நீங்கள் எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு காவேரியும் எல்லாத்தையுமே உங்களோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக யாராவது கிடைப்பாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி யாரை பிடிக்கும்னு சொல்லுங்கள், நான் அவங்களையே பார்த்து வைக்கிறேன்னு சொல்ல, உடனே விஜயும் நான் சொல்கிறேன் ஆனால் நான் நேரில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, காவேரியும் சரி இந்த பார்க்கில் நம்ம இன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தாத்தாவும் அவங்கக்கிட்ட என்ன விஜய் நீ காவேரி கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு கேட்க, உடனே விஜயும் இதுக்கு மேலேயும் எல்லாத்தையும் மூடி ஒளிச்சு பண்ண முடியாது, நான் டைரெக்டாகவே காவேரி கிட்ட இதை பற்றி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே எதையோ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு ஈவினிங் பார்க்குக்குமே போகிறாங்க. அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க காவேரி கிட்ட, உங்களுக்கு இப்போ என்ன, நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அவ்வளோதானே, ஆமாம் சார் அவ்வளோதான் சிம்பிள், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்ல, உடனே விஜயும் இப்போ நீங்கள் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க நான் சொல்லவா, உங்களுக்கு மனசுக்குள்ளே கில்ட்டியாக இருக்குது, உங்களால் என் வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சோன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க கரெக்டாக, ஆமாம் அப்படி தானே வச்சுக்கோங்களேன், சரி உங்களுக்கு எப்படிப்பட்டவங்களை பிடிக்கும், இல்லைனா யாரை பிடிக்கும், இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே ஒருத்தங்களை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களால் முடிஞ்சா என்ன அவங்க கூட சேர்த்து வைங்கன்னு சொல்ல, காவேரிக்கோ செம்ம ஹாப்பி, யாருன்னு சொல்லுங்கள் நானே உங்களுக்காக பேசுகிறேன், இல்லை இருந்தாலும் இப்படி குழந்தையோடு இருக்கிறவங்கள கண்டிப்பாக அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்ல, ஆனால் காவேரியும் உங்களை மாதிரி ஒருத்தங்களை யார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பர்சனலாகவே அவங்க கிட்ட பேசுகிறேன், சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் யாரை காதலிக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பாக உங்கள் கூட சேர்த்து வச்சிருவேன்னு விஜய்க்கு வாக்கே கொடுக்க, விஜயும் அப்போது சரி நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி செம்ம ஷோக்கோட விஜயை பார்க்குறாங்க. ஸோ அடுத்து காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.